அப்படின்னு சொன்ன காலம் அதிமுக காலம். அதே மாதிரி இப்ப நாங்களும் ரவுண்ட்ஸ்ல பாக்குறோம். ஒரு சில ஊர்ல என்ன சொல்றாங்க, 5 நாள் தான் செய்யறோம், 6 நாள் தான் செய்யறோம், இன்னும் அது கூலியே வரல, அதிகபட்சம் 20-30 நாள் தான் வருது. ஆக இப்படி இவன் குளறுபடி பண்ணிட்டு அதிமுக இதை தடுக்குதுன்னு ஒரு பொய்யான பிரச்சனை இது பண்றாங்க. நாம அந்த 7.7 நம்ம எடப்பாடியார் கொடுத்தது கூட நாங்கள்லாம் போராட்டம் பண்ணி தான் எடப்பாடியார் அறிவிச்சார். ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. 7.5% போட்டது நமக்கே யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு எடப்பாடியாருடைய தனிப்பட்ட மூலையில், அந்த இருக்கிற மந்திரி சபைக்கே தெரியாத தனிப்பட்ட மூலையில் உதிச்சது. அவர் 7.5% திடீர்னு அறிவித்தார். அப்படிப்பட்ட மாமனிதர் நமது எடப்பாடியார் அவர்கள். ஆக இந்த 100 நாள் திட்டங்கிறது திமுக வேணும்னு ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்காக, தேர்தலுக்காக பொய் பிரச்சாரம் பண்ணி தான் இதை பண்ணுறான். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற காலத்தில் நமது பிஜேபியுடைய பாரத பிரதமர்கள் இந்த 100 நாளைய 125 நாள் ஆக்கியிருக்காரு. 125 நாள் ஆகிட்டு 15 நாள் இருக்கிற சம்பளம் தரணும், இல்லைன்னா வட்டி போட்டு தரணும். 150 நாளையில் ஒரு 80-90 நாள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா மீதி இருக்கிற நாளைக்கு பாதி சம்பளம் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காரு. வரப்போகிற ஆட்சி அதை நாம தான் தரப்போகிறோம். இப்படியெல்லாம் நாம செய்கிறோம். அவன் 100 நாளை அவன் முடக்கிவிட்டு அதிமுக குறை சொல்கிறான் இந்த தேர்தலுக்காக. ஆகவே தயவு செஞ்சு மகளிர் ஒவ்வொருவரும் அந்தந்த கிராமத்துக்கு போய் வீதி வீதியாக போய் திமுக இவ்வளவு கபட நாடகம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி எங்களை எடுத்து கூறி உண்மை நிலையை செல்ல வேண்டும் என கூறிக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களையும் மகளிர் அனைவருக்கும் இந்த கூட்டத்தை கலந்து கொண்ட அத்துணை நண்பர்களையும் வருக 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 என ஆத்தூர் ஒன்றிய கழகத்தின் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு ஒன்றிய கழக சார்பாக அன்பர்கிரிய சகோதரர் செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர்கள் கருத்து எழுதுவார். நமது இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காகவும் நம்மெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த அராஜக ஆட்சியை அகற்றத்துக்காகவும் நாமெல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கிறோம். அந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்பு தம்பி ரஞ்சித்குமார் அவர்களே, அண்ணன் சேகர் அவர்களே, நமது சட்டமன்ற உறுப்பினர், எந்த நேரத்திலையும் யாருக்காகவும் நம்மளோடு ஒன்றோடு ஒன்றாக இருக்கின்ற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் இங்க வந்திருக்கின்ற எங்களது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வடக்கு ஒன்றிய செயலாளர் தம்பி கசாப செந்தில் அவர்களே, நகர செயலாளர் தம்பி நரசிங்கபுரம் நகர செயலாளர் பழனிசாமி அவர்களே, மற்றும் கல்பனா வெங்கடேஷ் பூக்கடை